தமிழகத்தில் உரிமம் இல்லாமல் மதுபான பார்கள் நடத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மதுவிலக்குத்துறை அமைச்சர் முத்துசாமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மதுக்கடைகளில் காலி மது பாட்டில்கள் திரும்பப் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கூடுதல் விலைக்கு மதுபானங்கள் விற்பனை செய்வது குறித்தும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழகத்தில் உரிமம் இல்லாமல் பார்கள் இயங்குவது கண்டறியப்பட்டால் அதனை நடத்துபவர்கள் மட்டுமின்றி அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். சில பார் ஏலத்துக்கு விட முடியாம சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால நிறுத்தி வச்சிருக்காங்க. இதுவரை நீதிமன்றத்தில் இந்த வழக்கு நிலுவையில் இருந்தது. நீதிமன்றம் சில வழிமுறைகளை சொல்லி அது பிரகாரம் நடத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் ஏலம் போடப்பட்டிருக்கிறது. எங்கேயும் அனுமதி இல்லாமல் அல்லது லைசன்ஸ் இல்லாமல் பார் நடத்துகிற நிலைமை இல்லை. அதெல்லாம் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படி ஏதாவது ஒரு இடத்துல இருக்கிறது என்று சொன்னால் கடுமையாக நடத்தக்கூடியவர்கள் மீதும் அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே அந்த தகவல் எங்களுக்கு வர பல பேர் வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. உடனே அங்கே போய் செக் பண்ண சொல்கிறோம். அதே மாதிரி கூடுதல் விலைக்கு விற்பதை பற்றி எங்களுக்கு தகவல் வந்தால் உடனே நடவடிக்கை எடுக்கிறோம்.